இலங்கையில கூட எங்களுக்கு வந்து தமிழ் மொழியில உரிமைகள் இல்ல. ஆனா இங்க வந்து டிரைவிங் லைசென்ஸ் எக்ஸாம் கூடி தமிழ்ல எழுதணும். நமக்குன்னு ஆ. பொறாமை இருக்கக்கூடாது. ரைட். மற்றது நாங்கள் தான் எங்கட மக்களை வளர்த்து விடணும். ஆமா. வந்து இந்த வ்ளாக்ல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. வெட்கம் இருக்கு ஸ்டார்ட்டிங்ல. எல்லாம் அவையின் கல்ச்சரை இன்கோர்பரேட் பண்ணி இப்போ மட்டன் பீட்சா இருக்கு, ஆமாமாமா. பட்டர் சிக்கன் பீட்சா இருக்கு. இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அப்பால வந்து இந்த ஸ்டூடியோ பார்க்க ஆசையா இருக்கு. 3 கேமரா வச்சு செய்யணும் அது ஒரு எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆசை. வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு another episode of the Honest Talk. இன்றைக்கு ஒரு பிரபலமான யூடியூபர் வந்திருக்கிறார். அவரை இன்டர்வியூ பண்ண போறோம். வணக்கம் சுதர்சன். வணக்கம் அண்ணா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? பிரபலமானவன்னு சொல்லிட்டார். அப்படி ஒண்ணும் இல்ல. நீங்கள் எங்களுக்கு பிரபலம் தான். இதுதான் பிகெஸ்ட் செலிபிரிட்டி நான் இன்டர்வியூ பண்றது எங்களோட Honest Talk எபிசோட்ல. ஆமாம். அண்ணா நான் எப்படி சந்திச்சேன்னு முதல்ல சொல்றேன். ஓம் சந்தி சொல்லுங்க. அப்ப வந்து கனடியன் தமிழ் அண்ணான்ற ஒரு யூடியூபர் கனடாவில் இருக்கிறார். இப்ப பேர் மாத்திராக்கா? கனடா அண்ணாண்டு. அண்ணாவுல. அப்ப வந்து முதல்ல உங்களோட அக்கா விட்டு அக்கா விட்டு என்ன சந்திக்கல, தம்பியை சந்திச்சு நீங்க. அப்ப அதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு. என்ன 2 பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் சேமா இருக்கு. நான் இவரோட கதைக்கிறேன், அவரோட கதைக்கிறேன். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஜாலினி அக்கா அவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறா. ஜாலினி அப்ப அந்த சேனல் அவ வந்து வீட்டை வந்து இன்வைட் பண்ணியிருந்தவா எங்களுக்கு வந்து லஞ்சுக்கு. அப்ப வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு வீட்டை போறேன், ஒரு யூடியூபர் வீட்டுன்னு சொல்லலாம். அந்த அக்கா வீட்டை அக்கா அடிக்கிறா போன். ஓகே சொல்லுங்க. அப்போ வந்து ஒரு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் அவன் வீடும் வந்து வ்ளாக் எடுத்து இன்னும் 3 யூடியூபர்ஸ் போயிருந்தேன். நாங்கள் இல்லாமல் 4 யூடியூபர்ஸ் சந்திச்சினாங்க. உண்மையாக ஒரு சந்தோஷமான தருணம். அப்போ தான் வந்து நீங்கள் வரையில தம்பி வந்தவர். அப்புறம் அதுக்கு பிறகு அவரோட ஓகே டச் ஆகிட்டுது. அப்போ நாங்களும் வீடியோ எடுக்கலாம்னு யோசிச்சினாங்க. அப்போ கதைச்சு அப்படி பிந்தி இப்போ ஓகே ஆயிட்டு. அதான் கனநாளா பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததுக்கு சொல்லணும். வந்து இவெண்ட் வந்து கேமராக்கள் அதுகளெல்லாம் போல காட்டினவர் அந்த இன்ட்ரெஸ்ட்ல வந்து நான் உண்மையாக வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அப்பால வந்து இவன் ஸ்டூடியோ பார்க்க ஆசையா இருக்கு. 3 கேமரா வச்சு செய்யணும். அது ஒரு கொஞ்சம் ஆசை ஹை லெவல்ல செய்ய ட்ரை பண்றோம். ரைட். என்ன இன்றை செய் நன்றை செய்யன்ற மாதிரி. ஸோ தேங்க்யூ வந்ததுக்கு. மற்றது ஸோ நீங்கள் எவ்வளவு வருஷமா யூடியூப் செய்து கொண்டிருக்கிறீங்க? நான் உண்மையாக வந்து இந்த வ்ளாக்ல எல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, வெக்கம் இருக்கு ஸ்டார்டிங்கில். அப்போ நான் வந்து டெக் சேனல் ஒன்று செய்தேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முதல்லேருந்து சும்மா லைட்டாக தொடங்கினது. ஓகே. அப்போ இது வந்து ரீசெண்டாக வ்ளாக் வந்து ஒரு 4 வருஷம் தான் தொடங்கி. அப்போ ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் ஃபேஸ் எல்லாம் காட்ட மாட்டோம். உதாரணமாக எங்கிட்ட இப்போ வீட்டாக்கள் இருந்தால் கூட நாங்கள் இன்ட்ரோடு கேட்க ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவையில் இங்கே போங்க நீங்கள் போங்க நாங்கள் எடுத்துக்கலாம் அப்படி சொல்கிறது அந்த வெக்கத்தில். பிறகு அதை பற்றி பழகி இப்போ வந்து கேஷுவலாக எடுக்கக்கூடிய இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷம். என்னென்று அதில் இப்படி வீடியோ எடுக்கணும், விளாக் எடுக்கணும், டெக் ரிவ்யூஸ். இப்போ நானும் எனக்கு ஒரு காமெண்ட் இருக்கு. நான் 2009 15 வருஷத்துக்கு முதல் டைகர் டெக்னு சொல்லி ஒரு டெக் யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். இப்போ வச்சிருக்கேன் இங்கிலீஷ்ல. திருப்பி தொடங்குவோமான்னு பார்க்குறேன். நான் அண்ணாக்கு சொன்னேன் எல்லாரும் விளாகிங் செய்யலாம், ஆனால் டெக் வந்து செய்யறதுக்கு நாலேஜ் வேணும். இப்போ அண்ணா வந்து ஏற்கனவே மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் இருந்தது அந்த காலத்திலேயே. ஸோ அப்போ பண்ணுங்க கட்டாயமா நீங்க சொல்லிட்டீங்க செய்யணும். என்னென்னு உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது இப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு? என்னன்னா முதல்ல உண்மையை சொல்ல போனா அப்போ வந்து யூடியூபர்ஸ் இல்ல, ஒரே ஒரு ஆள் தான், ஜெஃப்னாசுதான். அவர்கிட்ட வீடியோ பார்க்குறேன். அவர் நல்ல ஃப்ரெண்ட் எங்களோட. ஓகே. அப்போ அவர் வீட்டை போய் எல்லாம் கதைக்கிறேனாங்க. அப்போ அவர் வந்து தொடங்குவார் கதைக்கு. அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. அப்போ எங்களுக்கு நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் வீடியோ தொடங்கி அந்த வசனம் கூடி எங்களுக்கு வேற தொடங்கிட்டு. நான் இலங்கையில் அவர் சொல்ல யாழ்ப்பாணத்துல இருந்து கதை பெற அந்த கதை கூட என்ன ஒரு ஆள் வீடியோ பார்க்க அவர் தான் இன்ஸ்பிரேஷன். உண்மையை தான் சொல்லணும். நல்லா இருக்கும் அவர் வீடியோஸ். அதான் இப்போ ஈவன் நான் வீடு வேண்டி வைக்கிறேன், அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஷோ ஒன்று தொடங்கினதே ஆக்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் காண்டித்தான். வேறு தமிழ் ப்ரொஃபஷனல்ஸை கூட்டிக் கொண்டு வந்து ஒன்று வந்து அவையும் ஒரு ஷோ கேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற இரண்டாவது முக்கியமாக பார்க்குற ஆடியன்ஸுக்கும் விளங்கும். ஓகே, இப்படி நானும் இந்த தொழிலுக்கு போகலாமண்டு. அப்போ லாயர்ஸ், டாக்டர்ஸ், டென்டிஸ்ட், மோர்கேஜ் ஏஜென்ட், இப்போ யூடியூபர். நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க ஒரு நியூ பிகினருக்கு, புதுசாக யூடியூப் தொடங்குற ஆளுக்கு? ஓகே, நான் சொல்கிறேன்டா முதலாவது குவாலிட்டியை பாருங்க. என்னென்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறோம். இப்போ கொண்டென்ட்டை நிறைய குவான்டிட்டியை கொடுக்காம ஒரு வீடியோ செய்தாலும் பெஸ்ட்டாக கொடுக்கணும். என்ன ரீசன்டா
நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறோம். அப்ப ஒரு போட்டி மாதிரி தான். இப்போ பார்க்குற ஆடியன்ஸ் குறைவு. முதல் வந்து ஒரு 5 பேர் தொடங்கினாங்க. இப்போ வந்து எக்கச்சக்க பேர். அப்போ வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும். முதலாவதாக வாய்ஸை வந்து வடிவம் கிளியராக கேட்கணும். இப்போ நீங்கள் மைக் கொண்ட ஒரு பேசிக்காக வயர் மைக் ஒரு கொஞ்சம் காசுக்கு வேண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இது கேமரா இதெல்லாம் வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பெஸ்ட். அந்த காலத்தில் நான் நிறைய இதற்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி. இப்போ பாருங்க, ஃபோன் வந்து ஈஸி போர்ட்டபுளாக இருக்கும். அங்கேயும் கொண்டு போய் எடுக்க. அப்போ வந்து நீங்கள் ஃபோனில் தொடங்குங்க. அடுத்ததாக வந்து இன்னொரு சொல்லணும் மாட்டா, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் ஷேர் பண்ண விரும்புவீங்க. ஆனால் வந்து அது ஒரு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது, இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருப்பினா அவன் வந்து என்ன உண்மையை சொல்ல போனால் ஒரு பொறாமை அப்படி இருக்கும். என்ன என்கரேஜ் பண்ண ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். அப்போ ஸ்கிப் பண்ணிக்க அந்த வீடியோட அவரேஜ் டியூரேஷன் குறைய போகுது. அப்போ யூடியூப் நினைக்கும் இந்த வீடியோ நல்லது இல்லை, அதால தான் கொஞ்சம் நேரம் மக்கள் பார்க்கணும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ எல்லாம் நல்லா செய்தீங்கன்னா யூடியூப்பே உங்களோட ரெக்கமெண்ட் பண்ணி ஈஸியாக. அந்த காலத்துலாம் கஷ்டம். இப்போ வந்து புது யூடியூபர்ஸ் இலங்கையில் இப்போ ஒரு 500 யூடியூபர்ஸ் இருப்பீங்க. அந்த நேரம் ஒரு 3-4 தான் தமிழில் தொடங்கினேன். வேணும் அந்த டைம் தான் நாங்கள் தொடங்கினேன். எனக்கு பிறகு இப்போ நான் சொல்ல வர குவாலிட்டியாக செய்யுங்க, வடிவாக செய்யுங்க, கன்சிஸ்டண்டாக செய்யணும். தொடர்ச்சியாக இருக்கணும். நீங்கள் இப்போ டெய்லி போடணும் இல்லை, 1 வீக் கொண்டா ஒரு புதன்கிழமை போடுறீங்கன்னா ஒரு அந்த ஒரு டேட்டை செட் பண்ணி ஒவ்வொரு கிழமையும் போட்டுக்கலாம். இல்லை எதிர்பார்ப்பினோம், உங்களோட ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்ப்பினோம். ஆமாம். அண்ட் நீங்கள் ஆடிக்கு அமாவாசைக்கு போட்டால் பேருந்து ஆக்களுக்கு தெரியாது. இப்போ அடுத்த அதையும் சொல்லணும். இந்த சேனல் வந்து நான் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக அந்த ஒரு சேரிட்டி ஒர்க் செய்தேன். அப்போ அதோட மினக்கிட்டத்தில் இதை ஃபோக்கஸ் பண்ணல. வியூஸ் பயங்கரமாக டவுன் ஆனது. இப்போ தான் கனடா வந்தோன்னே கொஞ்சம் இன்சென்ட் ஆயிருக்கு. கிரேட் செக்வே. எவ்வளோ நாட்டுக்கு போயிருக்கீங்க? எனக்கு தெரியும் நீங்கள் கணக்கு நாட்டுக்கு போயிருக்கிறீங்க, ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க. முதல் வந்து ஸ்டூடெண்ட் விசாவாக 2010 யூகேக்கு போனேன். 2012 திரும்பி வந்துட்டேன். பிறகு வந்து எல்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண பிறகு போனது தான். முதலாவது வந்து இந்தியா, சென்னைக்கு போனேன். பிறகு வந்து கேரளா போயிருந்தேன். அப்புறம் வந்து மலேசியா, சிங்கப்பூர் வந்து ஃபேமிலியாக போனாங்க. அதுக்கு பிறகு திருப்பியும் இந்தியா வந்து காஷ்மீர் போனேன். இந்த காஷ்மீரும் கோவாவும் போயிருந்தேன். அதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோவாக பார்க்க அப்போவே ஐடியா வந்துட்டு கனடாக்கு வந்தால் எப்படி இருக்க மாட்டேன் ஒரு ஃபீலிங் தானே. நீங்கள் கனடாக்கு வந்த முறையும் வித்தியாசம். மெட்ராக்களை போல விசிட்டர் வீசாவில் வேற இல்லை. அதை பற்றி ஒரு கவலைங்கப்படுத்துங்க. இப்போ என்னென்னா வளமையாக எல்லாம் இங்கேருந்து உறவினர்கள் வந்து ஒரு லெட்டர் ஒன்று குடிப்பினோம், ஸ்பான்சர் லெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இங்கே, ஒரு சாமதியோட கல்யாண வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுறேன். ஆனால் வந்து எனக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ண ட்ராவல் ஹிஸ்ட்ரியை மட்டும் வச்சு தான் என் விசிட்டர் விசா வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதாவது நான் யூகே எப்படி போனால் யூடியூப் சேனல் எடுக்கிறேன். இந்த சேனலை மென்ஷன் பண்ணி ஒரு உண்மையை சொல்ல போனால் நான் ChatGPT தான் லெட்டர் இங்கிலீஷ் சும்மா ஓரளவுக்கு தெரியும். அப்போ அடிச்சுட்டு ரீரைட் பண்ண சொல்ல அது நல்ல ஒரு லெட்டர் எம்பசிக்கு அடிக்க சொல்ல. ஓகே. அப்போ அதில் வந்து மென்ஷன் பண்ணால் இப்படி நான் யூடியூப் சேனல் இவ்வளோ நாட்டுக்கு போயிருக்கிறேன், நான் வந்து கனடாவை பார்க்க ஆசை பண்ணுறேன், வெங்கூவரையும் டொரண்டோவையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் ஒரு லெட்டர் அடிச்சுட்டு அவைக்கும் ஒரு மார்க்கெட்டிங் தான் டூரிசம் போர்டுக்கு. அப்போ நான் ஓகே அது சக்ஸஸாக முடிஞ்சு தானே. நீங்கள் நினைச்சிருங்களா அப்படி அனுப்பி அதைத்தான் நினைச்சிருங்களா இப்படி நடக்கும்? ஒரு மெயில் ஒன்று வந்திருந்தேன். மெயில் வந்து டீட்டெயில் போட மாட்டாங்க. அப்போ செக் யூ அப்ளிகேஷன் ஆஃப்டர் லொக்கினோ ஏதோ சம்திங் வந்தது. அப்போ நான் லொக்கின் பண்ணோம், எனக்கு ஒரு அதை மாதிரி ஒரு சந்தோஷம் நான் வாழ்க்கையில் அப்ரூவ் பண்ணியிருந்தேன். எனக்கு விசா 8 இயர்ஸ் எனக்கு கிடைச்சிருந்தது. இப்படி உறவுகளை சந்திக்கக்கூடிய இருந்தது. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்தது. நாங்கள் சேரிட்டி வடிவாக செய்ததில் இப்போ இங்கே கனடா வந்தோடனே வந்த உடனே ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ணா விட்டு தான் தாங்கியிருந்தேன். அது எவ்வளோ பெரிய விஷயம் மாதிரி கூட்டி கொண்டு தெரிஞ்சு அப்படி நிறைய அதே மாதிரி இப்போ ஜாலினி அக்கா நீங்கள் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. எனி டைம் வெல்கம், எனி டைம் நீங்க வரலாம். திருப்பி வரைக்க கூடி இப்போ ஒரு 4-5 பேர்ட்ட கான்டாக்ட் இருக்கு. தம்பி எங்கட வீட்டை வந்து தங்குங்கோண்டே சொல்லியிருக்கேன். அதுக்காண்டி வீட்டை வீட்டை தங்குறதுன்னு சரியில்லை. இப்போ நான் இப்போ ரூம் எடுத்து தான் இருக்குது. ஆமாம். அப்போ நீங்கள் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது கனடாக்கும் ஸ்ரீலங்காக்கும்? அஃப்கோர்ஸ் இலங்கையில் வந்து இப்போ நீங்கள் வந்த மூட்டை கொஞ்சம் பிள்ளை 2 வின்டர் டைமில் வந்துட்டீங்க, குளிரை தவிர மற்ற மாதிரி எப்படி போகுது கனடாவாக்கு? வந்த உடனே என்னடா இங்கே வந்து எல்லா கல்ச்சர் ஆக்களும் இருக்கணும். இப்போ இந்த ரேசிசம் இல்லைன்ற மாதிரி தானே. இப்போ இந்த வெள்ளக்கார நாடுன்ற மாதிரி தான் எங்களை ஆக்கள் கூட இங்கே ஸ்கார்ப்ரோவில் நாங்கள் தமிழர் சிங் அது கதைக்கலாமா தெரியா இல்லை அந்த பிரச்சனை போயிடுச்சு. இங்கே வந்து எல்லாரும் மதிக்கணும். ஒரு வெள்ளக்காரட்ட போய் உதவி கேட்டால் கூட சொல்லிங்கண்ணா. இப்போ நாங்கள் ஒரு கருப்பினாக்களோ ஏதோ ஒன்று ஒரு அவாய்ட் பண்ணல. அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. டொராண்டோ வந்து இங்கிலீஷில் சொல்கிற மெல்டிங் பாட்னு சொல்லி எல்லா கல்ச்சரில் இருந்தும் நீங்கள்
ஆக்கள் இருக்கணும் வேறு வேறு கல்ச்சர். இப்போ ஒன்றாரிலையோ இன்னும் 100 சொச்சம் லாங்குவேஜஸ் கதைக்கிறோமா. மற்றது இந்த நாட்டில் வந்து நாங்கள் கெனடியன் லைஃப் ஸ்டைலையும் அடாப்ட் பண்ணலாம். ரைட், இப்போ கெனடியன் லைஃப் ஸ்டைல் மற்றது. ஆனால் நீங்கள் விரும்பின மாதிரி இப்போ நாங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட் ரைட் மிடிஃபீல்ட் ரோடு வந்து மிடிஃபீல்ட் ரோட்டில் மாஸ்க் இருக்குது, சர்ச் இருக்குது, ஐயப்பன் கோயில் இருக்குது, எல்லாம் வித்தின் 1 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே இருக்குது. ஸோ அப்போ நாங்கள் விரும்பின எங்களோட கல்ச்சரையும் கண்டினியூ பண்ணலாம். இப்போ தமிழாக்கள் இப்போ 30-40 வருஷம் வந்து நல்லா முன்னேறி இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைகள் பிஸ்னஸ்கள்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, வர்ற அடுத்த ஜெனரேஷனுக்கு கலாச்சாரத்தையும் இப்போ நல்ல ஒரு கணக்கு தமிழ் கிளாஸ்கள் இருக்குது, மியூசிக் கிளாஸ்கள், டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து இவ்வளவோ இருக்குது. ஸோ ஏன்னா அந்த ஒரு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆமாம், அதுதான் சந்தோஷம். என்ன இங்கே வந்து தமிழில் கதைக்கக்கூடிய அதை இன்னொன்று சொல்லணும். இலங்கையில் கூட எங்களுக்கு வந்து தமிழ் மொழியில் உரிமைகள் இல்லை. ஆனால் இங்கே வந்து டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸாம் கூடி தமிழில் எழுது. தமிழில் நிறைய லாங்குவேஜ். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். என்ன இங்கே அது கனடாவில் மார்க்கன்ஸ் கார்போக்கு போனீங்களோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனால பேங்க்கில் இருந்து ஹாஸ்பிட்டலில் தமிழில் எழுதி இருப்பீங்க, எல்லாம் இருக்குது, வங்கியில் இருக்குது. ஆமாம். ஸோ நீங்கள் அப்போ திருப்பி வர்ற ஐடியா இருக்கா? எனக்கு இப்போ வந்து விசா இருக்குது 8 இயர்ஸுக்கு. திருப்பி ஒரு 1 டைம் வந்து 6 மந்த் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகலாம். எனக்கு திருப்பி வர ஐடியா இருக்குது. ஆனால் எனக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறது ஒரு ஒர்க் பெர்மிட் அப்படி என்றால் தான் நான் வந்து பெர்மனெண்ட்டாக இங்கே வந்து மூவ் ஆகிற ஐடியா இருக்குது. வேறு விதங்களாக நான் விரும்பவில்லை. ஓகே ஓகே. நீங்களா வீடியோ எடுத்து ஒரு ப்ராசஸ் ஒன்று சொல்லுங்கள். என்னென்ன வீடியோ எடுத்து நீங்களா எடிட் பண்ணுறீங்களா, லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்களா இந்த நேயர்களுக்கு? நான் வந்து எனக்கு வந்து கம்ப்யூட்டரில், அதாவது நான் ஒரு ஆப்பிள் என்ற கம்ப்யூட்டர் லேப்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அதுதான் ஈஸி மாதிரி. ஏன்னா ஃபோனில் எனக்கு சின்ன டிஸ்பிளே, அப்போ வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது எடிட் பண்ணுறதெல்லாம். அப்போ வந்து கம்ப்யூட்டருக்கு மூவ் பண்ணி டாவின்சி ரிசால்வ் அதில் தான் நான் எடிட் பண்ணுறது பழகிட்டேன். எனக்கு எப்போவுமே நான் கஷ்டமானதை தான் தெரிவு செய்வேன். இவ்வளோ பெஸ்ட்டாக செய்யணுமெண்டு ட்ரை பண்ணுவேன். நான் 100% குவாலிட்டி. அதேமாதிரி மைக்கும் வந்து DJI மைக் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். நிறைய ஒரு 10 மைக் வேண்டியிருப்பேன் என் லைஃப்பில். இந்த எலக்ட்ரானிக் கண்டஸ்டில் அழிக்கிறதுக்கு கூட கேமரா கூட இருக்குது, சோனி கேமரா, மேலே GoPro இருக்குது, GoPro 2 இருக்குது. ஒன்று வந்து கிஃப்டாக வந்தது இங்கே கனடாவில் இருந்து. ஓகே, அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் தொடங்கிக்க இப்படி இப்போ இவ்வளவுக்கு பெருசாக அளவு வருவேன்னு நினைச்சு பார்த்தீங்களா? இப்போ வெளிநாட்டுக்கு போய் வீடியோஸ் எடுப்பேன்னு சொல்லி? இல்லை, நான் தொடங்கிக்க சும்மா என்னடா நான் முதல் ஃபார்ம்ஸ் தான் எடுத்து போட்டேன். அதான் பார்ப்பேன். இந்திய இருக்கிறாங்களுக்கு அது இல்லை முதல் வந்து. ஓகே, அதான் என்ன பிரச்சனை இதில் ஏன்டா, நீங்கள் வந்து நேச்சுரலாக ஆர்கானிக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கணும். இப்போ ஃபோர்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்கவே கூடாது என்ன பொறுத்த மட்டும். அதுதான் மெயினாக சொல்ல புது யூடியூபர்ஸுக்கு. இப்போ உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் குறைவாக இருக்கும். ஏதோ ஒரு வீடியோ வந்து நீங்கள் ஒரு 10 வீடியோ போடைக்க ஒரு வீடியோ ரீச் ஆகும். அதில் ஈஸியாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும், 4000 மாற்றியாலாம். அப்போ வந்து அதுதான் சொல்ல வந்து நான். ஓகே, நீங்கள் இப்போ முதலப்போ சொன்னீங்க நீங்கள் சின்ன சேரிட்டி ஒர்க் செய்தீங்கன்னு சொல்லி, அதை பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்தலாமே, என்ன உதவிகள் மக்களுக்கு செய்தீங்க? இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ எடுத்துக்கொண்டு வரைக்கும் அப்படி தான் சொன்னேன். லாங்காக போனது வீடியோ பெருசாக வியூ வேறு இல்லை, 1000 வியூஸ் தான் இருந்தது. அப்போ தான் ஸ்டார்டிங். அப்போ வந்து யூடியூப்பில் ஆக்கள் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ இங்கே வந்து சீரியல் பார்க்குற ஆக்கள் கூட இப்போ வந்து யூடியூப் பார்க்கிற மாதிரி சந்தோஷம். இப்போ வயது போனாக்கள் இல்லை, எல்லா ஏஜஸ் ஆக்களும் யூடியூப். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, அங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து வந்துட்டு இங்கே கனடா வந்துட்டு அவள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணினான். இப்போ நாங்கள் ஒரு மார்க்கெட்டோ ஒரு சமையலோ அங்கே யாழ்ப்பாணத்து முறையோ இலங்கை முறைப்படி செய்ய அதை வந்து விரும்பினா. அப்போ நான் வந்து சொல்ல வந்தது எப்படி ஸ்டார்ட் பண்ண என்ன கேட்டீங்க, என்ன இப்போ சேரிட்டி ஒர்க் செய்தீங்க சொல்லி. அப்போ நம்ம இப்படி போய் கொண்டிருக்கேங்க ஒரு காரநகரன் ஒரு கசூர்னா பீச் இருக்குது ஃபேமஸானது. அப்போ அங்கே வந்து ஒரு கிராமம், மீனவ கிராமம், சரியாக கஷ்டப்பட்டு பெண்கள்லாம் கூட வேலை செய்வேன். அதை எடுத்து வீடியோ போட்டு நான் அது நல்லா ரீச் ஆகி எங்களுக்கு மானிட்டைசேஷன் ஓகே ஆகி அந்த வீடியோக்கு ஏர்னிங் வந்தேன். $22,000 சம்திங் கூகுள் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் எடுத்து நான். அப்போ நான் யோசிச்சேன் இவையலால் தான் வந்தது இந்த வீடியோ ரீச் ஆனால். அப்போ நானும் வைஃபும் சேர்ந்து பார்சல் எல்லாம் கட்டிட்டு கொண்டு போய் ஒரு 10 பேருக்கு கொடுத்துனாங்க. அதில் வீடியோக்கு கதைச்சாக்களுக்கு கொடுத்துட்டு விட்டாச்சு. இப்போ வீடியோ பார்த்துட்டு யூகேலேருந்து சிவரதன் அண்ணன் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் டைம் தம்பி நானும் அனுப்புகிறேன் செய்யுங்க, அப்படித்தான் தொடங்கினது. தொடங்கி அப்போ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் வியூ அந்த கிவிங் யூடியூபர்ஸ் அண்ட் இப்போ தொடங்கி இருக்கு ரைட். இப்போ பர்பஸாக செய்யணும், நிறைய நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாம் போகுது. அப்போ நாங்கள் வந்து என்ன இதை நான் பிற யோஜனை ஏன் செய்தேன்ட்டு ஆனால் அதுலேயும் கணக்கு இருக்குது. அப்போ இப்படி செய்து கொண்டு கேட்க நாங்கள் 2.5 வருஷம் இப்படி யூடியூப்பில் செய்ய வலிக்கிறோம். அப்புறம் எனக்கு ஒரு பயம் வந்துட்டு இப்போ இலங்கையில் செய்கிறோம் என்ன. அப்போ அரசாங்கத்தில் அகரம் ஃபவுண்டேஷன் சேரிட்டி ஆர்கனைசேஷன் 15 டேக்ஸ் காட்டி அரசாங்கத்துக்கு ஓகே தான் இப்போ செய்து அதையும் வந்து சில காரணங்களுக்காக நிப்பாட்டிட்டேன்.
என்ன பெரிய பொறுப்பு. அதுதான் என்னண்டா அது காசு விஷயம் என்ன. அதான். இப்போ வந்து நீங்கள் அனுப்புறீங்க அப்படி அப்போ ஒரு 10 பேர் அனுப்பினோம்னா 10 இல்லை 100 பேர் ஒரு 1 வீக்குக்கு அனுப்புவினோம். அனுப்பி போட்டு கேட்பினா தம்பிக்கு வேலை முடிஞ்சுதாண்டா. அப்போ நாங்கள் வந்து சரியான ஆக்களை இனங்கண்டு கொடுக்கணும். பிள்ளையான ஆக்களை இனங்கண்டு கொடுத்தா எங்களுக்கு வந்து இந்த திருப்பி வேற என்ன தெரியும் என்ன இவர் வந்து ஃபேக்காக கொடுத்துட்டார் அப்படின்ட்டு. அப்போ எல்லாம் தெரிய வரும். இப்போ மூடி மறைக்கலாம் உண்மை. இப்போ அதான் நிறைய யூடியூபர்ஸ் இஷ்யூ ஒன்று போய் கொண்டு ஆமாம். என்ன யாழ்ப்பாணத்துல. காசுகள் அனுப்பி மற்ற ஒரு ஆளாலையும் செய்ய இயலாது. அதனால் ஆனால் நம்பிக்கையான ஆட்களுக்கு கொடுக்குறது கஷ்டம், ரைட்? அப்போ அடுத்த கிழமை நாங்கள் ஒரு ஆளை இன்டர்வியூ பண்ணிருக்கிறோம். அவர் வந்து சென்ட் ஜான் காலேஜ் 87 சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் இருக்கிறார். அவர் இங்கே 5 நாட்டில் இருக்குது அந்த ஃபவுண்டேஷன். அப்போ இங்கே கனடாலையும் நடத்தினோம். இப்போ 2009 இருந்து நடத்தினோம். கணக்கு நல்ல ஒர்க் செய்யணும். பிள்ளைகளுக்கு ஸ்பான்சர்ஷிப், யூனிவர்சிட்டி பொறுக்க இப்போ நாங்கள் கூடி ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறோம். அதில் என்ன முக்கியமானா அவர் அந்த மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாரும் வாலண்டியர்ஸ் தான். ஒரு இங்கே இருந்து அவர் தன் வாழ்க்கையை இதுக்காண்டி டெடிகேட் பண்ணியிருக்கிறார். ரிட்டையர் பண்ணி இந்த ஆர்கனைசேஷனும் இன்னொரு ஆர்கனைசேஷனும் அவர் ரன் பண்ணி கொண்டிருக்கணும். அப்போ அப்படியான ஆட்களுக்கு கொடுக்க மற்ற முக்கியமாக நீங்கள் $1 கொடுத்தால் அதில் 0.7% தானே அவருக்கு இந்த எக்ஸ்பென்ஸு காட்டினோம். அங்கே ஊரில் இருக்கிற ஆட்களுக்கு பே பண்ணித்தான் அந்த வேலையில் செய்ய வைக்கணும். இது சொல்ல வரைக்கும் தான் தெரியுது என்னன்னா இப்போ நார்மலாக ஐசிஆர்சி அதுகளுக்கு செய்திங்கன்றாலே 35% 40% அவன் எக்ஸ்பென்ஸ் போயிடும். சரியாக போய் சேருமன்றது டவுட். அதுதான் இப்போ பிரச்சனை. இங்கே வந்து நிறைய பேர் டொனேஷன் பண்ண விரும்புகிறோம். ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் மிஸ்யூ போகுது இல்லைங்கல்ல. இந்த யூடியூபர்ஸ் களவெடுக்கிற மாதிரி கதை போகுது. இப்போ வந்து சரியாக போய் சேருதுன்றது டவுட். ஏன்னா அதால தான் இப்போ இவையில் கஷ்டப்பட்டு இங்கே குளிருக்கு இரவு பால வேலை செய்கிறோம். 2 வேலை செய்யணும். கஷ்டம். அப்போ கஷ்டப்பட்டு உழைச்சி மக்களுக்கு கொடுக்க அது மக்களுக்கு போய் சேருதான்றது ஒரு குவெஸ்சன் மார்க்காக இருக்குது. ஆனால் இந்த ஆர்கனைசேஷன் ரியலி கிரேட். நாங்கள் அடுத்த கிழமை வீடியோ போடுவோம். 15 வருஷமாக அவர் ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம். வெரி குட் பர்சன். ஆனால் நீங்கள் துறக்கி வச்சது நல்ல மீண்டும் ஒரு விழிப்புணர்ச்சி. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டாக செய்தேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை செய்தது. ஓகே. நிறைய பேர் வந்து இந்த வலக்கை கொடுக்குறதுக்கு இடக்கை அது தெரியக்கூடாத இதாக ரகசியமாக செய்தவை. ஆனால் வேலும் வந்து நிறைய இல்லை. இப்போ என்னடா அது கொடுக்க இப்போ கணக்கு ஃப்ராட் நடக்கும். இப்போ வீடியோ எடுக்க மாட்டேனா இப்போ வந்து உதாரணம் அப்படி செய்கிறேன்டா. இப்போ நான் ஒரு உதவியை நீங்கள் 10 பேர் எனக்கு காசு அனுப்பினா ஒரு வீடியோவே 10 பேருக்கு அனுப்புவீனா. அதுதான் நடக்கிறது இல்லைங்க. அப்போ ஒரு வீடியோட காசு தான் செலவழி 10 பேர். அதே மாதிரி உதவி செய்கிறார்கள் சும்மா இல்லை, எங்களையும் கவனிப்பினா. முதல் வந்து கிஃப்டா 10,000 வச்சிருங்க தம்பி, இவங்களோட பெட்ரோல் காசுக்கு வச்சிருக்கோம் தருவீனம். அப்படி நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அதை மீறியல் அந்த வேலைகளுக்கு போற காசு எடுக்கக்கூடாதுன்னு அதான் நடக்குது. இப்போ அதான் பெரிய இஷ்யூவாக போகுது. அதான் அப்போ இப்படி ஒரு ட்ரஸ்டட் ஆர்கனைசேஷன் கேட்க ஆனால் அந்த செலவுகளை தான் பார்க்கலாம். இப்போ இவேண்டிய பார்த்தோன்னா 1%, 0.7% அப்படின்ற ஒரு வீதம் தான் அவன் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிக்க. மற்றது வடிவாக இன்வாய்ஸ் எல்லாம் அனுப்பினேன் என்னென்ன செய்கிறோம்ண்டு. இப்போ நான் கேட்டு நான் கொஞ்சம் பிள்ளைகளை ஸ்பான்சர் பண்ணாண்டு உடனே அனுப்பியிருந்தார். நம்மளை காட்டினான் தானே எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பியிருந்தார். அப்போ சொல்கிறேன் இல்லை நான் கணக்கு உதவிகள் செய்திருக்கிற முந்தைய கணவர்கிட்ட ஏமாப்பட்டு இருக்கு, ரைட்? ஸோ அப்போ அதால் கொஞ்சம் காரணமாக இருக்கிறது. நான் இப்படி கொடுக்க ஆனால் நீங்கள் அதை முதல் துறக்கி வச்சிருந்தேன் நல்ல தானே, ரைட்? ஏன்னா எப்படியோ இஞ்சத்தில் இருக்கிற மக்கள் ஊரில் மக்கள் அங்கே இருக்கிற மக்களும் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வரணும்னு சொல்லி தான் விரும்பினோம். ஆனால் கஷ்டப்பட்டு தான் உழைச்சி அனுப்பினோம். இந்த இங்கேயே பார்க்க கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ கவலை வேறு என்னதான் இப்போ இங்கேருந்து கஷ்டப்பட்டு அனுப்பி ஒரு $1,000 அனுப்பினா $2,00,000 சம்திங். அப்போ அது வந்து குடுபடையிலேண்டா இவையில் என்ன செய்கிறது? இவையில் வந்து சொல்லவும் மாட்டேன். அதான் பிரச்சனை. இப்போ சரி இனி அவருக்கு அனுப்பியாச்சு, வேறு எடுத்துட்டாரோ கொடுத்துட்டாரோ இனி ஒன்றும் செய்யலாத. ஆனால் இப்போ வந்து எல்லாரும் கதைக்க வலிக்கிட ஒவ்வொரு ஆக்களும் அந்த உண்மையில் வெளியில் வருது. ஸோ ஹோப்ஃபுல்லி இதில் ஆக்கள் செய்ய நேர்மையாக செய்கிற ஆக்கள் அதை கொஞ்சம் லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வடிவாக நடத்தி செய்தால் நல்லது. உங்களோட பிளான் என்ன? இப்போ சில நேரம் கேனாக்கு திருப்பி வர்ற பிளான் இங்கே இருந்து இப்போ நீங்கள் டொராண்டோவில் இப்போ நிற்கிறீங்க, வேன்கூவருக்கு போக விருப்பம் சொன்னீங்க, போகிறீங்களா? என்னென்னா இன்னும் ஒரு மேக்ஸிமம் 1 மந்த் தான் நீங்கள் நிற்பேன். ஓகே. அப்போ வந்து யோசிக்கிறேன். இப்போ ஃப்ளைட் காசு ஒரு $400 கிட்ட வரும் நினைக்கிறேன், இல்லை குறைவு நினைக்கிறேன். பார்த்தேன் நான் இலங்கை காசு ஏதோ $50,000 ஏதோ வந்தது. போகலாம், சப்போர்ட்டுக்கும் இருக்கினேன். ஆனால் இப்போ கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இப்போ தான் இந்த உண்மையாக சொல்ல போனால் ப்ரொமோஷன் வீடியோ இதெல்லாம் வருது. அந்த
இப்போ கணக்கு நீங்கள் சொன்னீங்க இப்போ உங்களுக்கு கனேடியன் வியூவர்ஸே கூடிட்டுதான் கூடிட்டு 35% வந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. பார்த்துக்கணும். அதாவது நார்மலாகவே எங்களுக்கு கனடியன் நாங்கள் இருக்கணும். நம்மள ஒரு 20% இருந்தது. இப்போ இங்கே கனடா வந்த பிறகு வியூஸ் கூட இதுகளை போட்டு 35% யூகே எல்லாம் இருக்குது. இந்தியா இலங்கை வந்து தேர்ட்டாக இருக்குது. ஓகே, அப்புறம் ஃப்ரான்ஸ் இருக்குது. அப்படியே போகுது இதில். தமிழ்நாட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க. நீங்கள் கேட்டது என்ன? வேங்கூவருக்கு போகிற பிளான் இருக்கா? மற்றது இங்கே எவ்வளோ நாளைக்கு நிற்க போகிறீங்க? இங்கே இன்னும் ஒரு 1 மந்த் தான். அந்த லைசன்ஸ் அந்த போஸ்டல் ஸ்ட்ரைக் நடந்தது. இப்போ ஓவர் ஆகிட்டு அப்போ கிடைக்க மாட்டேன் நம்பிக்கை இருக்குது. நான் அடித்து சொன்னேன் சுதர்சன் நாங்கள் லைசன்ஸ் தேவை, அப்போ ஸ்ட்ரைக்கை நிப்பாட்டுங்க வந்து. ஓகே ஓகே. சரி, that's good. அப்போ நீங்கள் உங்களோட ஒப்பீனியனில் இப்போ உங்களுக்கு ஒரு 5 years from now, இப்போ 5 வருஷத்தில் சுதர்சன் எங்கே இருப்பீங்க? உங்களோட யூடியூப் சேனல் என்ன மாதிரி எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? என்ன எங்களுக்கு கூட வியூஸ் வந்தால் கூட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் நல்ல மட்டும். ஆனால் இந்த முடிவுகள் என்ன நம்ம நிறைய பிஸ்னஸ்கள் செய்து எல்லாம் லோஸ்ட் ஆகி அப்படி எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணுவேன். ஆமாம், சிவில் செய்தேன், நான் சிவில் படித்தேன், நான் ஐடி செய்தேன். நான் அப்படி எதையும் ஒன்றா ஒழுங்காக செய்யலாம். இந்த யூடியூப் தான் 3 வருஷத்துக்கு மேலே ஒழுங்காக செய்கிறேன்ற ஒரு சந்தோஷம் இருக்குமையா. அது எல்லாரும் அவைய வைக்கின்ற ஒரு காலிங் ஒன்று இருக்கு, ரைட்? இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை, எப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறதை நிப்பாட்டுறீங்களோ அப்போ தான் ஃபெயில் பண்ணுறீங்க, ரைட்? ஸோ அப்போ ஃபெயில் பண்ணுறது ஓகே, அது லெசன் லேர்ன் பண்ணி கொண்டு போகலாம், ரைட்? கீப் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கணும். வேறு இப்போதான் அனுபவம் வருது, எப்படி செய்தால் நல்ல வியூ வரும் என்னது. மற்றது வந்து நான் புது யூடியூபர்ஸுக்கு ஐடியா பண்ணுறேன்னா, இப்போ உங்களோட ஏர்னிங்கை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ வருமானம், யூடியூப்ன்ற வருமானம் வந்து கூடுதலாக இலங்கை வியூவர்ஸ் பார்த்தா 1000 வியூக்கும் வந்து $1.5 வரும். ஆனால் இப்போ வந்து ஃபாரின் வியூஸ், அதாவது கனடா, என்ன காரணமான இலங்கை ஆக்கள் புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் இருக்கணும். அப்போ நார்மலாக ஒரு இந்திய நாள் வந்து ஒரு வீடியோ போட்டால் கூட இந்தியன்ஸ் ஆக்கள்லாம் பார்ப்பினோம். அவைக்கு வந்து 1000 வியூக்கு $50. ஆனால் வந்து இங்கே ஒரு நன்மை என்னென்னா இலங்கை ஆக்கள் புலம்பெயர்ந்து இருக்கிறதால அவையெல்லாம் எங்களோட யூடியூப் பெரிய ஒரு சப்போர்ட். அவை பார்த்தாலே எங்களுக்கு வந்து 5 மடங்கு, இப்போ $2.5 $3 இஸ் டிபெண்ட். இப்போ 1 hour வீடியோ போட்டால் $5 வரும். ஏன்னா அந்த ஆட் வந்து இப்போ புலம்பெயர் நாட்டில் ஆட்டுக்கு ஸ்பேஸுக்கு கூட காசு, அப்போ அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கூட ரெவன்யூ வரும். அப்போ அதான் இப்போ இதே இப்போ ஒரு சும்மா அவரேஜாக ஒரு 5000 வியூ வந்தாலே நல்ல ஏர்னிங் வரும் இங்கே ஸ்ரீலங்காவை பொறுத்த மாட்டில். அப்போ அதுதான் ஒரு எங்களுக்கு ஸ்ரீலங்கன் யூடியூபர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்மையாக நல்ல சந்தர்ப்பம் நிறைய. இப்போ அது சொன்னீங்க, இப்போ சீரியல்ஸை விட்டுட்டு எங்களோட யூடியூப் சேனல் தான் டிவியில் பார்க்கணும். ஆமாம். அப்போ வித்தியாசமான யூடியூப் சேனல், ஜஸ்ட் பிளாகிங் மட்டும் இல்லை, வேறு மற்ற இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இவியல் வந்து கூடுதலாக அந்த இலங்கை சம்மந்தமாக ட்ரெடிஷ்னல் விஷயங்களை தான் பார்ப்பேன். ஒரு உதாரணமாக கிராமத்து விருந்து, நாங்கள் வீட்டை சமைச்சு சாப்பிட்றது அதை பார்ப்பினோம். அதே மாதிரி செய்யலாமல் இருக்கு, அப்போ மிஸ் பண்ணினோம். மார்க்கெட் அந்த இடத்தை காட்டினாலே பார்ப்போம். நானே எவ்வளோ முறை இருந்து பார்த்துருக்கேன். நான் 30 வருஷமா போவே இல்லை. ஆனால் அங்கே ஜெஃப்னா யூனிவர்சிட்டி அதெல்லாம் அந்த பிஓவி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவால் போய் காட்டுவினோம் சில பேர். என்ன சொல்ல வந்தேன்னா, இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஆளுக்கு ஓகே நான் சொல்ல ஒருத்தருக்கு விசா வந்தது, திடீரென வெளிக்கிட்டு வந்தேன் கனடாக்கு பயணம் ஒரு வீடியோ அந்த வந்த இடண்டே தான் போட்டு நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் வந்துடுறாங்க. ஈவினிங் வந்து போட்டு அப்லோட் பண்ணோம். அப்போ பிளான் பண்ணி நான் ஃபோன்லேயே எடிட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் அது ஃபோனில் தான் எடிட் பண்ணேன். ஓகே, என்ன சொல்ல வரேன்டா, இப்போ வியூ வந்து இப்போ நாங்கள் வந்து நான் இங்கே வந்தோன்னே ஆக்களுக்கு வந்து ஒரு சோசன் டக்குன போயிட்டார் என்ன மாதிரி போனவர்ன்ட்டு பார்க்க வலிக்கிட்டவன். பட் கனடா வந்தான்றது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். திடீரென என்ன சின்ன நாட்டுக்கு தான் கம்போடியா அப்படித்தான் பக்கத்தில் இருக்கிற நாடுகள் திடீரென இப்படி விசா வந்தோன்னா ஒரு தடவை நம்ப முடியல. அப்போ நல்ல வியூ வந்துச்சு. ஆனால் போக போக டவுன் ஆகி கொண்டு போகுது. என்ன ரீசன்டா, நாங்கள் வீடியோ வடிவாக போடுறோமான்றது ரீசன் இல்லை. இப்போ இங்கே கனடியன் நாட்கள் வந்து எதை இன்ட்ரெஸ்டாக பார்ப்போம்னா இலங்கையில் வீடியோ போடுறது. இப்போ நாங்கள் இங்கே வந்து கியூபெக் போனது அதெல்லாம் வந்து கொஞ்சம் வியூஸ். ஏன்னா இங்கே அது லோக்கல் தானே, இப்போ நாங்கள் பெருசாக விரும்பி பார்க்க மாட்டோம். இப்போ நீங்கள் சிஎன்டாருக்கு போனால் இலங்கையில் இருக்கிறார்கள் சிஎன்டார் பற்றி பார்ப்பினோம், இங்கே இருக்கிறார்கள் பெருசாக பார்க்க மாட்டோம். அந்த யூடியூப்பை பொறுத்த மட்டும் குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தா தான் நல்ல ரீச் ஆகும். ஆனால் இப்போ இப்போ ஒரு சாரார் இப்போ கனடியன் ஆக்கள் இங்கே இதை பார்க்க மாட்டோம்னா வியூ கொஞ்சம் டவுன் ஆகிக்கொண்டோம். யூடியூப் நினைக்கும் இது வீடியோ சரியில்லை ஆக்கள் பார்க்கணும் இல்லைன்னு தான் நினைக்கப்போம்.
இப்போ உங்களுக்கு அடுத்த டார்கெட் வந்து 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ், ஆமா, ஆமா, ஆமா. ரைட்? நான் நீங்க பெருசா செலிப்ரேட் பண்ணணும் நாங்க. 50K வந்துடுமென்னு நினைச்சது. ஆனா இப்ப 47 ஓ, அது வந்துரும். இப்போ வருஷம் முடியக்கிடையில ஓகே, வந்துரும். ஓகே. ரைட். நன்றி. ஸோ அப்படியே கன்சிஸ்டண்டாக நீங்கள் வெரி ஜென்யூனாக இருக்கிறீங்க, ஆமா, ரைட்? நன்றி. இப்போ வேறு மற்றது எனக்கு என்ன உண்டு இப்போ உங்களை பிடிச்சதுண்டா, நானும் என்ன பண்ண, நான் எந்த தொழிலில் நான் வேலை செய்யல, எல்லாருக்கும் ஓப்பன் புக் மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இப்போவே பார்த்தீங்களோ வேறு யூடியூபர்ஸ் வேறு ஆக்களுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யூடியூபராக இருந்து ஷேர் பண்ணுறீங்க. என்னடா நான் சொல்றேன், பிரான்ஸ்லேருந்து தமிழ் கிழவன் பகிரதன் ஐயா அவருக்கு பேர். தமிழ் கிழவன் ஒரு சேனல் ஓகே. பார்த்துருப்பீங்களோ தெரியாது. அப்போ அவர் வந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் எங்கள் வீட்டை வந்தவர் யூடியூபர் என்ற ரீதியில். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் நல்லா இருக்கும் தாடி எல்லாம் வச்சு நல்லா கதைப்பேன், ஆனால் நீங்கள் தொடங்குங்க சேனல் தொடங்குங்கன்னு சொல்லி ஓகே நான் செய்கிறேன். அப்புறம் நான் தான் ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணி கொடுத்து, இப்போ வந்து அவர் வயது கூட ஆனால் வந்து அவர் கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணி தானே செல்ஃபாக போடுறார். நல்ல வியூஸ் வருது அவருக்கு. வெரி சப்போர்ட். ஸோ அப்படித்தான் இருக்கு. 30K சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துட்டார். அமேசிங், ரைட்? ஸோ அதே மாதிரி வேறு ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணான். எஃப்னால புது யூடியூப்னா நான் எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன், எவ்வளோ ஏர்னிங் வருது எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அது இப்போ நான் எந்த இது எனக்கு அந்த வியூவர்ஸ் இருப்பேன். இப்போ நீங்கள் தொடங்கினா உங்களை பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது, ரைட்? மற்றது நாங்கள் தான் எங்களோட மக்களை வளர்த்து விடணும். ஆமாம் ஆமாம். இப்போ அதான் முக்கியமாக இந்த பிளாட்ஃபார்மை நான் கொண்டு வந்தது. பார்க்குறேன் நான் டிக்டாக்லேயும் போடுறவர், யூடியூப்ல இன்னும் பார்க்க வலிக்கிட்டே. அப்போ அதில் வந்து நிறைய அட்வைஸ் வந்து சொல்லி கொண்டிருப்பேன். அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்க்க. கனடாவை பற்றி நிறைய விஷயம், இந்த ரியல் எஸ்டேட்டில் அந்த இப்போ வந்து வட்டி வீதம் குறையுதுண்டா எல்லாம் உங்களோட வீடியோ பார்த்து தான் தெரியும். ஏன்டா நான் சொன்னேன், நம்ம இங்கிலீஷில் வீடியோஸ் போட்டுக்கணும். இந்த அக்கா தான் சொன்னேன், எங்களோட தமிழ் ஆக்களுக்கு ஒரு பொது அறிவு கொடுக்க சொல்லி, ரைட்? எனக்கு தமிழ் பெருசாக வராட்டியும் அப்போ தமிழில் கதைச்சா அப்போ ஆக்கள் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்ற எனக்கு தெரிஞ்சதை மற்ற ஆக்களுக்கு சொல்லி கொடுக்க அது லைக் மற்றது எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ எனக்கு எந்த செல்ஃபோன் உங்களுக்கு தந்தா என்னோட செல்ஃபோன் இல்லை, ஆனால் நான் எந்த ஐடியாவை உங்களுக்கு கொடுத்தா உங்கள்கிட்டையும் அந்த ஐடியா இருக்கும், என்னட்டையும் ஐடியா இருக்குது. மற்றது சேம் திங், என்ன பிஸ்னஸ் எனக்குன்ற ஒரு கிளைண்ட்ஸ் இருப்பினும் வியூவர்ஷிப் இருப்பினும் எப்போவுமே பார்ட்னர்ஷிப் தான் பெட்டர், ரைட்? இப்போ யூடியூபர்ஸ் வந்து கொலாபரேட் பண்ணி வேறு ஆக்களை, இப்போ நீங்கள் யூடியூப் மீட்டப் செய்தீங்க அதான். ஸோ அப்படி எல்லாம் செய்ய வேறு ஆக்களுக்கும் என்கரேஜிங்காக இருக்குது. மற்றது சின்ன யூடியூபர்ஸ் பெரிய யூடியூபர் எல்லாரும் கொலாபரேட் பண்ணி பார்க்க கொஞ்சம் ஆசையாகவும் இருக்குது. மற்றது ஈச் அதர் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஐடியாலாம் ஷேர் பண்ணாங்க, இப்படி எடுங்க அப்படி எடுங்க தமிழில் மாதுங்க அப்படின்னு. அதான் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சதை வேறு ஆக்களுக்கு காட்டுறது லைக் இட்ஸ் a குட் ஐடியா. மற்ற தமிழ் ஆக்களையும் கொஞ்சம் வளர்த்து விடுற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ வந்து இன்னொரு கேள்வி, இப்போ ஏன் இங்கே கனடாவில் வந்து லிமிட்டட் ஆக்கள் யூடியூபர்ஸ் இப்போ இன்னி பார்த்தா ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க, இல்லை ஸ்ரீலங்கா தமிழாக்கள் இப்போதான் செய்ய தொடங்கினேன். இல்லையா அதை மினக்கிறதுக்கு பிரியோசனம் இருக்கா? நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு தான் செய்யலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, ஐ திங்க் எல்லாருக்கும் பிஸி லைஃப் தானே, என்ஜாய் ஓட்டம் தானே, ரைட்? விடிய எழும்பினா இப்போ 5 மணிக்கு எழும்பினா இரவு 9-10 மணிக்கு தான் வீட்டை போகிறது சில பேர். மற்றது ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில நேரம் இஞ்சத்தில் வீடியோ விளாகிங் எடுத்து போடைக்க ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸுக்கு தான் அங்கே பார்க்கலாம். அதில் பெரிய கனடியன் டாலர்ஸ் பார்க்க ரெவன்யூ வராது. வேறு யூடியூப் வீடியோஸ் இருக்கணும் தான், ஆக்சுவலி வெரி ஃபேமஸ் கமீடியன்ஸ் ஆக்கள் இருக்கணும், மற்றது வேறு டைப் ஆஃப் யூடியூபர்ஸ். ஆனால் உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி பாப்புலேஷனுக்கு ஏற்ற அளவு குறைவு தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ ஒரு $500 மேக் பண்ணால் ஒரு 1.5 லட்சம் ரூபா. ஆமாம். அப்போ அது பெரிய அரசாங்க வேலைக்கு போனால் ஒரு $50,000 earn பண்ணலாம். அது அதே இது கனடாவில் இருந்து மினக்கட்டுதுன்னா அந்த $500 பெருமோதரியா என்னன்னா அந்த வியூவர்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் தான் பார்ப்பினோம். அதான். அப்போ அந்த ஒரு $250 வந்து அதுக்கு மினக்கட்டு டைம் அவைண்ட ஒரு நாள் வீடியோ செய்கிறோன்னு சொல்லுது. எங்கே இருந்து நீங்கள் உங்களோட ஐடியாஸ் எடுக்கிற நீங்கள் ஓகே இப்படி வீடியோ எடுக்கணும், அதுவும் இல்லாமல் லாட் ஆஃப் ஒர்க் தானே. ஆமாம், நான் ஐடியாண்டு முதல் வந்து சில யூடியூபர்ஸ்னை பார்த்தா நான் அது வந்து அவையோட ஸ்டைலில் நாங்கள் ஃபாலோ பண்ண தொடங்கிடும். உதாரணமாக ஜஃப்னா சுதான் மாதிரி அதுக்கு புறா யோசிச்சா வீடியோ பார்க்க கூட ஒருத்தர் வீடியோ பார்க்குறேன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமங்களை. அது வந்து சும்மா நான் கூட அந்த வெள்ளக்கார அவையில எடுப்பேன், நான் காட்சியில் எடுப்பேன். அப்போ எங்களால் வந்து கதைக்க முந்தைய நான் வடிவாக கதைக்க மாட்டேன், கதை காட்டி வடிவாக காட்டினா அதால் எங்களுக்கு ஒரு உங்களை பிடிக்கிறதே கஷ்டம். இப்போ நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இன்றைக்கு இந்த ஷூட் இப்போ 1 வீக்கு தான் புக் பண்ணினாங்க, ஆனால் இந்த நாள் அவைலபிள், அடுத்த நாள் இல்லை தேர்ஸ்டே அவைலபிள்னு சொன்னீங்க, ரைட்? ஸோ அப்போ அதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி தான் என்னென்ன ஷூட் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி செய்கிறீங்க ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில். மகிழ்ச்சி என்ன இப்படி ஒரு வளர்ச்சி காண்றதுக்கு லைக் நானே பெருமையாக இருக்குது, எனக்கே பார்க்க பெருமையாக இருக்குது. இன்னும் மேலே வளரும்னு நான் விரும்புகிறேன். ஸோ 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கட்டாயமாக எடுப்பீங்க.
இப்பொழுது இந்த ரவுண்ட் வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்டுன்னு சொல்லி ஒரு பர்சனல் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பர்சனல் கொஸ்டின்ஸ் ரைட். உங்களோட ஃபேவரட் தமிழ் அல்லது வெஸ்டர்ன் ஃபுட் என்ன? தமிழ்லண்டா உண்மையாக மத்தியானம் எனக்கு சோறு தான் வேணும். சோறும் ஏதாவது கறி, ஏதாவது மீன் கறி விருப்பம். ஆட்டிறைச்சி கறி இன்னும் பெஸ்ட்டாக விருப்பம். இங்கே கனடியன் ஃபுட் ஐ திங்க் இப்போ கொஞ்ச நாளாக பீஸா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க. even ப்ரொமோஷன் கேட்டால் கூட சொல்லுவேன். இப்போ நேற்று கூடி போனேன் ஒரு கொட்டேஜ் எடுக்க, அங்கேயும் பீட்சா தான். எங்கள் அண்ணா ஒரு பீட்சா கடை வச்சுக்கிறார் அக்கா வீட்டு பக்கத்தில். சும்மா பீட்சா விருப்பமாக்கும் என்ன? சரியான விருப்பம். அங்கே அருமை தானே, ஒரு மாதத்தை ஒருக்கா சாப்பிடுவோம். ஆனால் இங்கே தான் பெஸ்ட். அங்கே வந்து ரொட்டி உண்மையாக பீஸா கட்டுக்கூடி சாப்பிட்டா கூடி அது நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் தடிப்பாக இங்கே வந்து ரொட்டி நல்ல மெல்லிஸாக இந்த நிறைய சீஸ் போட்டு இருக்குது. அங்கே அப்படி இருக்காது. இங்கே வந்து இப்போ சாப்பாடு கூடி இப்போ பீட்சாண்டு வரைக்கும் ஒரு ஃபியூஷன் ஃபுட் மாதிரி. அப்போ இந்தியன்ஸ் தமிழாக்கள் எல்லாம் அவைன்ற கல்ச்சரை இன்கோர்பரேட் பண்ணி இப்போ மட்டன் பீட்சா இருக்குது, பட்டர் சிக்கன் பீட்சா இருக்குது, டண்டூரி, அப்படி கணக்கு வித்தியாசமான ஃபியூஷன் ஃபுட்டுகள் இருக்குது. ஸோ அப்போ ஓகே பீட்சா லைக் மற்றது. உங்களோட ஃபேவரட் புத்தகம் எல்லாரும் வாசிக்கணும்ன்ற ஒரு புத்தகம்? உண்மையாக சொல்ல போனால் நான் புத்தகமே வாசிக்கல. அது ஒரு சரியான நெகட்டிவான விஷயம். அது பிரச்சனை இல்லை, இல்லைனா ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ வந்து ஃபேஸ்புக் அதில் தான் புத்தகம் பார்க்குறது உண்மைதான். அதான் எனக்கு இந்த உண்மையாக சொல்ல போனால் இந்த வாசிச்சு ஃபுல்லாக இப்போ ஒரு 10 பேஜ் இருக்குன்னா வாசிச்சு கிரகிக்க மாட்டேன். சும்மா ஓவராலாக விளங்கும். இப்போ ஸ்டோரி வாசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் இந்த வாசிப்பு திறன் எனக்கு குறைவு. ஆனால் இப்போ ஆன்லைன் தான். ஆமாம், சில வேலை எனக்கு தேவையான வாசிப்பேன். இந்த இமிக்ரேஷன் விஷயங்கள் அதெல்லாம் ஆன்லைனில். அதான் ஃபேவரட் புக் இல்லை. அதான் உண்மை. உங்களோட 20 வயது செல்ஃபுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன்டா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? could be லைஃப் அட்வைஸ் அல்லது ஏர்லியாக ஒரு கரியரை தொடங்க சொல்லி இல்லை ஏர்லியாக யூடியூப்பை தொடங்க சொல்லி என்ன அட்வைஸ் கொடுத்துருப்பீங்க? இல்லை உண்மையை தானே. என்னடா நான் எல்லாம் இப்போ ஃபீல் பண்ணுறேன், நான் சரியான இதை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்டா 2010 ஸ்டூடெண்ட் விசாவில் யூகேக்கு போனது. அப்போவே ஏதாவது படிச்சுட்டு ஒரு டெக்னிக்கல் காலேஜில் நான் அப்படி தான் சொல்ல வரேன். இப்போ யூனிவர்சிட்டி என்று பார்க்காம தொழில் சார் கற்கையில் கட்டான எல்லாம் இல்லாட்டி யூடியூப்பையும் தொடங்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நீங்கள் கதைக்க தெரிஞ்சா காணும், வா இருந்தால் பிழைச்சி கொள்ளலாம். இந்த நான் எல்லா இடத்துலையும் என்ன விஷயத்துலையும். என்ன இப்போ நீங்கள் யங் தானே, இட்ஸ் நெவர் டூ லேட் ரைட்? 35 வயசு கூட தானே. 35 வயதுலாம் வயதா பார்த்து நான் உங்களுக்கு அண்ணாண்டுக்கு அப்புறம் பேருந்து பார்த்தா இன்னையும் கூட நீங்கள் இல்லாம 3 வயது இல்லாம. ஹாலிடேஸ் உங்களோட ட்ரீம் ஹாலிடே என்ன? லைக் வெக்கேஷன் போகிறேன்னு சொன்னால் ஒரு ஐடியா இருந்திருக்கு? ஐடியா இருந்தால் ஃப்ரான்ஸுக்கு போகணும். அது ஒரு பர்பஸாக தானே. ஏனென்றா ஃப்ரான்ஸ் போனால் செங்கன் விசா கிடைக்கும். அங்கே இருக்கிற 28 நாடோ 27 நாட்டுக்கு போகலாம். ஓகே, அது ஒரு ஆசை. என்னடா யூடியூப்பராக இப்போ தான் அந்த ஃப்ரான்ஸுக்கு ஓகே. இந்த ஃப்ரான்ஸில் நிறைய பேர் இருக்கு நம்ம சொந்தக்காரர்லேருந்து எல்லாரும். ஃப்ரான்ஸ் வந்து இப்போ கனடா வந்து பெரிய தேசம். யூரோப்பில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு நாள்லேயே 3-4 நாடுக்கு போகலாம் ரைட்? அங்கே ஃப்ரான்ஸ், டென்மார்க், நோர்வே. டொரண்டோவில் தமிழ் சம்மந்தமாக வீடியோ எடுத்தால் தான் ஓடுது. அப்போ இப்போ வெங்கூவர் போனாலும் எங்கடாக்கள் பார்க்க மாட்டேன். நம்ம ஒரு ட்ராவலிங் வீடியோன்ற மாதிரி பார்க்கல, தமிழ் ரிலேட்டட். அப்போ தமிழர்கிட்ட பண்ண தமிழர் வச்சிருக்கிற தோட்டம் அப்படி தான் வீடியோ ஓடுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் கூடுதலாக அப்போ கட்டாயம் நீங்கள் சம்மர் டைம் வரணும். சம்மர் டைம் தான் கணக்கு உண்டு கூடர்கள் இவெண்ட்ஸ்கள் நடக்கிறது, ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. இப்போ எல்லாம் அழிகிற கட்டத்தில் தான் நீ வந்தேன். நீங்கள் அந்த குளிர்காலத்தில் வந்துட்டீங்க. நான் கட்டாயம் சம்மரில் வரைக்கும் கூட தமிழ் சம்மந்தப்பட்ட இவெண்ட்ஸ்கள் நடக்கிறது. உங்களுக்கு காஃபி விருப்பமா டீ விருப்பமா? நான் இப்போ வருஷம் 365 நாளுண்டா காஃபி குடித்தது ஒரு 5 நாள் தான் இருக்கும் ஸ்ரீலங்காவில். இங்கே வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் குடிக்கிறேன். இங்கே வந்து அப்படி இருக்கு. ஆனால் அங்கே வந்து மெயினாக அங்கே நான் வந்து பாலும் விரும்ப மாட்டேன். டீ குடிப்பேன், மட்டும் பிளைன் டீ தான். அதாவது ஒரு சாயம் மட்டும்தான் இருக்கும், அதான் விருப்பம். உங்களோட ஃபோனில் நீங்கள் இல்லை இப்போ நாங்கள் எல்லாரும் ஃபோனை பாவிக்கிறோம். உங்களோட ஃபேவரட் ஆப் என்ன ஃபோனில்? ஃபேவரட் ஆப் இப்போ யூடியூப் இந்த இது பாவிக்கிறதால நார்மலாக ஃபேஸ்புக் தான் இருக்கிறது. ஃபேஸ்புக் என்னென்னா உண்மையாக இது பிள்ளையான விஷயமோ தெரியாது. இது டிக்டாக்கை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, அடிக்ட் ஆகிடுவீங்க. ஓ, அது ஏன்னா டிக்டாக்ல நல்லதும் இருக்கு கூட கூட. டிக்டாக் திறந்தாலே எப்படி ஒரு அரை மணி நேரம் போறேன்டே தெரியாது. அதுதான் இப்போ நான் சில வேளை படக்கேக்க அப்படிதான் இப்படி இப்படி தட்டி கட்டு
டைம் போயிடும். அப்படி நான் செய்து பார்க்கிறேன் வச்சிருக்கீங்க நான். உண்மையா. யூடியூப் கூட ஷார்ட்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு அந்த இல்லை. ஆல்கரிதம் வந்து டிக்டாக்ல வெரி ஃபைன் டியூன் பண்ணி வச்சிருக்கணும். அப்ப உங்களுக்கு விரும்பின வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கு. ஸ்கிப் பண்ண முடியாத மாதிரி அப்படி வச்சிருக்கிறாங்க. அப்படியே டைம் அதான் போறதும் அந்த தெரியாது. ஃபோன்ல செலவழிக்கிற டைம் அட்லீஸ்ட் அதை கொண்டு நான் எடிட் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். ஏன்னா இது ஒன்றும் செய்யலை, பழகியாச்சு. அந்த காலத்துலேருந்து ஃபோன் பழகியாச்சு, ஒரு அடிக்டட் ஆயாச்சு. ஆனா அதுல நான் முதல்ல சொன்னேன், நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நீங்கள் நன்மைக்கும் பாவிக்கலாம், ரைட்? சில நேரம் பண்ணுக்கு லைக் டிக்டாக் பார்க்கத்தான் வேணும். டிக்டாக்லயும் கணக்கு நல்ல விஷயங்களும் ஆக்கள் போடினான், கணக்கு கூடாத விஷயங்களும் அதை பற்றி கதைக்கவே தேவையில்லை. பொறுத்த மட்டும் டிக்டாக்ல கொஞ்சம் ரூட் காமெண்ட்ஸ் வேறு வருது. ஆனா யூடியூப்ல கொஞ்சம் டீசென்ட் பீப்புள் ஐ டோன்ட் நோ. ஆனா அது எல்லாம் கூடுதலா ஃபேக் ஐடி, ரைட்? நானும் போய் சொல்ல என்ன பற்றி கூட போடுவேன். சில பேர் என்ன பற்றி அவைக்கு யாருண்டே என்ன தெரியாது. நான் இப்பதான் நான் 10 வருஷமா வேலை செய்கிறேன், இப்பதான் தமிழாக்களுக்கு என்ன தெரியும். அப்ப நான் யோசிக்கிறது முதல் கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பேன், ரைட்? பேருந்து இப்போ அதை பற்றி ஒரு காதால கேட்டு அடுத்த காலில் விட்டு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஏண்டா யூடியூப் தொடங்கினோம் இருக்கும் அப்படி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுவீனா. ஆனால் வந்து பிறகு அதெல்லாம் பார்த்துட்டு சில வேலை வேணும். அன்றைக்கு ஒரு ஆள் கேட்டார், இவன் காட்டிலேருந்து தாண்டா வந்திருக்கேன் போட்டேன். நான் போட்டேன், ஓ ஸ்ரீலங்கா நல்ல வடிவான காடு தான் வந்தேன்னு. எனக்கும் போடுறேன். எனக்கு முதல் வீடியோ போடுங்க சிலர் ஒன்று தமிழில் அல்லது இங்கிலீஷில் கதைக்க சொல்லி, ரைட்? அட்லீஸ்ட் அவை உண்மையாக பெருமைப்படணும். ஓகே, இங்கே பிறக்க இல்லைன்னா இங்கே சின்ன வேலை வந்த ஒரு படியும் தமிழ் கதைக்கிறாரு. இங்கே ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லணும்னு சொன்னால், தமிழை வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் வந்தாக்கெல்லாம் வச்சிருக்கணும் தமிழர். அவை இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து கதைச்சா விளங்கும். சில பேருக்கு பொதுவாக வந்து அவையால் கதைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதைத்தான் நான் இப்போவுமே ஆக்களை சொல்லுவேன். இப்போ நீங்கள் சைனீஸ் ஆக்களை பார்த்தீங்கன்னா அவை சைனீஸ் தங்களோட லாங்குவேஜ் தான் முக்கியம் கொடுக்கணும். அப்போ இது எல்லா நேஷனும் அப்படித்தான் வச்சிருக்காங்க. ஆனால் எங்களோட தமிழ் ஆக்கள்லாம் அவ வந்து என்னடா இப்போ நாங்கள் கூடி வந்தால் நாங்கள் யோசிப்போம் எங்களுக்கு இங்கிலீஷ் பெருசாக தெரியாது, இங்கிலீஷ் பிள்ளைகள் வந்து வடிவாக செய்யணுமென்றதுக்காண்டி தாண்டு அவள் ஸ்கூலில் போனால் அதை இங்கிலீஷ் தான் கதைப்பிடுமா. அப்போ அவருக்கு இங்கிலீஷ் ஒன்றும் செய்யலை. அதுன்னு ஆனால் வீட்டை நாங்கள் தமிழை கதைக்க ட்ரை பண்ணணும். இப்போ எங்களோட வீட்டை நாங்கள் பிள்ளைகளோட தமிழ்லாம் கதைக்க ட்ரை பண்ணுறேன். நான் எங்களோட அப்பாவும் எங்களுக்கு வீட்டை தமிழ் தான். தமிழ் பெஸ்ட் பெஸ்ட்ன்னு சொல்லல. அது வேற கதைச்சா கொன்ன மாதிரி வரும். அந்த பிறந்து கதைக்கிறார்கள் மாதிரி கதைப்பினோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சின்ன வேலை வந்தாலும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களோட அக்காவோட நாங்கள் கதைச்சது, தம்பியோட கதைக்கிறது தமிழ்லாம் கதைப்போம் எங்களுக்குள்ள. ஏனென்றால் நாங்கள் எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் தான் பழக்கணும், ரைட்? எங்களோட கல்ச்சரையும் மற்றது எங்களோட லாங்குவேஜையும். மற்ற தமிழில் கணக்கு படிக்கிறதுக்கு இருக்குது, மற்றது பெரிய கஷ்டமான லாங்குவேஜ் தான். இல்லை, தமிழில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. மற்றது இப்போ நீங்கள் கனடாவில் வந்து பார்த்தீங்களோ, கனடாவில் 2 நேஷ்னல் லாங்குவேஜ் இருக்குது, ஒஃபிஷியல் லாங்குவேஜ், ரைட்? இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சு, ரைட்? நான் சொல்கிறது இப்போ எனக்கு இப்போ இன்றைக்கு தமிழ் தெரியாட்டி நான் தமிழாக்களோட பிஸ்னஸ் நடத்த இல்லாது. அப்போ ஸ்கார்ப்ரோட் மார்க்கம் ஜிடிஏக்கில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஞ்ச் தெரிகிறதையும் விட தமிழ் தெரிகிற பெட்டர். என்ன அதான் பிஸ்னஸுக்கு. ஏன்னா இங்கே தமிழ் ஆக்கள் நிறைய பேர் இருக்குண்ணா. 4 லட்சமோ 5 லட்சம் அதுக்கு மேலே இருப்பினோம் நினைக்கிறோம். அது வடிவாக தெரியல. ஆனால் அவைய வச்சே பெரிய பிஸ்னஸ் இருக்குங்க. அப்போ ஒன்று நாங்கள் எங்களோட பேரண்ட்ஸ் தான் அதை பிள்ளைகளுக்கு. ஆனால் இப்போ என்னென்னா அந்த செகண்ட் ஜெனரேஷன் இப்போ எங்களோட வயது பிள்ளை ஆக்கள் தாங்கள் தமிழ் கதை காட்டியும் தமிழ் கிளாஸுக்கு பிள்ளைகளை விடினா. இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சில பேர் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தமிழ் கதை காட்டியும் அதை பிள்ளைகளை விடிடம் என்ற பிள்ளைகள் பழகணும்னு சொல்லி. மற்றது பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸோட இருக்க அதிலே சில பிள்ளைகள் லேர்ன் பண்ணினாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக செய்யணும். ஏன்னா யூரோப்பில் வந்து ஐ ஃபீல் லைக் யூரோப்பில் கன பேர் அந்த தமிழுக்கு முக்கியம் கொடுக்கணும். இல்லை அதுதான் நான் அங்கே இருக்க எங்களோட போஸ் எல்லாம் இருந்தால் அவர் வந்து பிள்ளைகளை டான்ஸ் கிளாஸ் தமிழில் படிப்பிக்கணும் ஸ்கூல் இருக்காங்க. அப்படி இல்லை போல இங்கே இருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு ஃபுல் டைம் தமிழில் படிப்பிக்கிறது. அதெல்லாம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டதா? ஆமாம், அப்படிதான் ஒரு ஸ்கூல். மற்ற சின்ன சின்ன அந்த கிரெடிட் கோர்ஸ் இருக்கு. இப்போ எங்களோட பிள்ளைகள் எல்லாம் தமிழ் கிளாஸுக்கு போகிறவ அவள் ஹை ஸ்கூலுக்கு எங்களோட அக்கண்ட பிள்ளைகள் ஹை ஸ்கூலில் இருக்கிறோம். அப்போ தமிழ் கிளாஸ் வந்து ஒரு கிரெடிட், தமிழ் படித்தா ஒரு பாடம் எடுக்கணும். யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவில் ஆக்சுவலி தமிழ் லெக்சர்ஸ் தமிழுக்கண்டே ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குது, தமிழ் ப்ரோக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ணினவ தமிழை பற்றி. ஸோ அப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் தான். ஒரு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் எங்களோட ஒன்று வந்து எங்களோட கலாச்சாரத்துக்கு. மற்றது தமிழை படிப்பிக்கணும். என்னென்னா நாங்கள் இப்போ படிப்பிக்காட்டி எங்களோட பிள்ளைகளுக்கு அப்படியே அழிஞ்சு தமிழ் மறந்துடும். உண்மையாக வந்து இப்போ இருக்கிறபடி இப்போ இலங்கையிலேருந்து திருப்பி மூவ் பண்ணி கொண்டு நம்ம இங்கே கனடாக்கு அவையெல்லாம் தமிழை வந்து கொண்டறியணும், ஒழுங்காக கதைக்கணும். இப்போ நான் வந்தால் கதைப்போம்.
ஆனா வந்து இப்ப நாங்க இங்க செட்டில் ஆகினா அங்கட பிள்ளைகள் எல்லாம் இங்க தமிழை மறந்து ஆங்கிலம் தான் கதைப்பினோம். அதான் ஒரு மைனஸ் கவலை தான். ஆனால் அதை இப்போ கொஞ்சம் கனவே ட்ரை பண்ண 2 ப்ராமினன்ஸ் அந்த கொஞ்சம் நல்ல ஸ்கூல்கள் இருக்குது. சிட்பி என்று சொல்லி சிட்பி அகாடமி உண்டு. அது என் ஃப்ரெண்ட் தான் நடத்துகிறவா. ஆக்சுவலி நான் கூட அந்த அங்கே ஸ்கூலுக்கு போனேன். தமிழ் வாசிக்க எழுதுகிற மறந்து போனேன். அப்போ அதை பழகுவோம்ண்டு. மற்றது அறிவியம்னு சொல்லி எல்லா இடமும் இருக்கிறேன். எல்லா இடமும் ஸ்கூல்ஸ் இருக்குது. கிளாஸுக்கு பிள்ளைகளுக்கு விடலாம். ஆன்லைன் இருக்குது. ஆடர் கிளாஸஸ் இருக்குது. நான் ஒரு ஆடர் கிளாஸ் கொண்டு போனால் அது கொஞ்சம் பேசிக்காக இருந்துச்சு. ஆனால் அங்கே ஒரு சைனீஸ் லேடி கூடி வந்தவா. அவன் ஹஸ்பண்ட் தமிழ்ன்றபடியாக அவள் தமிழ் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் விச் இஸ் வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா வந்ததுக்கு. அண்ணான்னு சொல்றாரு திரும்ப. சாரி தேங்க்யூ ஸோ மச் தம்பி வந்ததுக்கு. தம்பி என்று சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சம் வேறு. பட் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூலுக்கு இல்லை ரைட் பிஸி இல்லை ஆளை பிடிக்க இல்லாது. பட் என்னடா உண்மையா என்ன இன்வைட் பண்ணதுக்கு நன்றி சொல்லணும். இப்படி ஒரு ஸ்டுடியோ பார்க்கறதுக்கு இப்படி ஒரு பெரிய சேனல்ல போட்காஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய சேனல் ஒரு ப்ரொஃபஷனலாக தான் நான் சொன்னேன். இன்றைய நான் ஒன்று செய்யக்க ஒழுங்காக செய்வோம் என்று தான் நாங்கள் இது கன நாள் எடுத்தது இப்படி ஒரு செட்டப்புக்கு வர்றதுக்கு. உங்களோட தம்பியாக சிரிக்கிற மாதிரி இருக்கு. டாபிக் நேரமாகதாக்கும். அப்போ சுதர்சன் தம்பியை வந்து நான் இன்டர்வியூ பண்ணேன். அவர்கிட்ட சேனலில் அவர் என்ன இன்டர்வியூ பண்ணுற பிளான் இருக்கு. ஸோ அவர் போடுவேன். மறக்காமல் அவர்கிட்ட சேனலில் என்னென்னு உங்களுக்கு ரீச் பண்ணலாம். ஒன்று ப்ரொமோஷனுக்கு இங்கே இருக்கேக்கு வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் போட்டு விடுவோம். மற்றது உங்களோட யூடியூப் பேஜஸ் ஒரு கதை என்னன்னா நான் ப்ரொமோஷன் இப்போ அதை விட்டுட்டு இப்போ ஏதாவது ஒரு இன்டர்வியூ உண்டா இப்போ நல்ல அனுபவம் வாய்ந்த ஆக்கள்னா ஃப்ரீயாகவே எடுப்பேன். ஏன்னா உண்மையாக இது நாட்டுக்கு தேவை ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆக்கள் அவேண்டியண்டா எடுக்கலாமே. ஒரு அதை விட ஒரு பண்ண விஷயம்னா ஃப்ரீயாகவே வந்து எடுக்கிறேன். அதை பாக்கி நம்ம உங்களுக்கு சுதர்சனோட வீடியோ எடுக்க போகிறீங்க என்றால் என்னென்று உங்களை ரீச் பண்ணலாம். அவன் இந்த வாட்ஸ்அப் நம்பர் போடுங்க. உங்களோட யூடியூப் பேஜை மறக்காமல் 2 யூடியூப் பேஜ் சுதர்சன் vlog. மற்றது டெக் சேனல் இருக்கா சொல்லுங்க. திருப்பி துறக்க போகிறீங்கன்னு சொன்னீங்க. அது சுதர்சன் டெக் அண்டு. அது பெருசாக பார்க்காம ப்ளாகை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.